ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு இனிய காலை பொழுதில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைவதாக. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் கவனத்திற்கு ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். சமீப காலமாக நம்முடைய ஊழியம், இந்த வாய்ஸ் மெசேஜ் ஊழியமானது மிகவும் பெரிய வருகிறது. பல ஆயிரம் மக்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்து வருகிறது. ஆனால் அதை வாட்ஸ்அப் மூலமாய் அனுப்புவதிலே மிகுந்த சிரமத்தை நாங்கள் சந்திக்கிறோம். பல வழிகளிலே நெருக்கங்கள் வருகிறது. நாம் செய்கிற இந்த ஊழியத்திற்கு நாம் எப்படியாவது ஜிஎஸ்டி கட்ட வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். இந்த வாட்ஸ்அப் ஊழியத்திற்கு ஜிஎஸ்டி கட்டினால் ஒளி அது பிரவேசிக்க முடியாது என்று பல காரியங்களை போடுகிறார்கள். ஆகவே இந்த ஊழியத்தை சிரமத்தோடு செய்து வரும். தயவு செய்து, ஆகவே தான் உங்களுக்கு ஒழுங்காக வரவில்லை, தயவு செய்து மன்னித்து விடுங்கள். தொடர்ந்து இந்த ஊழியத்தை நாம் செய்யும்படியாக கர்த்தர் வாசலை திறந்து தரும்படி அன்போடு வேண்டுகிறேன். இந்த ஊழியங்கள் தொடர்ந்து நடக்க உங்கள் ஜெபங்களை தாங்குங்கள். இன்றைக்கு நான் உங்களோடு சொல்லப்போகின்ற கர்த்தருடைய வார்த்தை 2 ராஜாக்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். வேத வசனம் சொல்கிறது, நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனால் இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும். எத்தனை அற்புதமான ஒரு வார்த்தை! அநேக நேரங்களில் கர்த்தர் அற்புதம் செய்ய வேண்டுமானால் அதற்கு அடையாளத்தை நாம் தேடுகிறோம். இதுக்கு என்ன அடையாளம்? நிறைய நேரங்கள் அடையாளம் கேட்டதுனால நிறைய வாழ்க்கிற பிரச்சனைகள் வந்ததை நம்ம பார்க்கிறோம் இல்லையா? ஆண்டவரத்தில் அடையாளம் கேட்டு, என்ன அடையாளம், என்ன செய்யலாம் என்னெல்லாம் கேட்டு பிரச்சனைகள் உருவான பார்க்கிறோம். சகரியா ஒரு அருமையான மனிதன் இல்லையா? யோவாஸ்தானுடைய தகப்பன். அவன் ஆண்டவரை கேட்டான், ஆண்டவரே இந்த எனக்கு பிள்ளை பிறக்கும், இதெல்லாம் என்னன்னாரு. ஆண்டவர் சொல்லிட்டார், சட்டுப்புட்டுன்னு சொல்லிட்டாரு. அதுக்கு ஒரே அடையாளம், நீ பிள்ளை பிறக்கும் வரைக்கும் நீ பேச மாட்டாப்பா, போயிட்டு வாடினார். இதை போல் நிறைய நேரங்களில் அடையாளம் கட்டு வாழ்க்கையில் பிரச்சனைக்குள்ளாகிறோம். நான் எப்படி ஆக முடியும்? யோசித்து பாருங்கள். அன்னை சாராள் தேவனுடைய மனுஷர் சொன்ன வார்த்தையை கேட்டு நகைத்தாள். அது எப்படி? என் எஜமான் ஆண்டவர் வயது சென்றவராய் இருக்கிறாரே, நானும் வயது சென்றவராய் இருக்கிறேனே, இனி எனக்கு பிள்ளை பெறும்படி காரியங்கள் வருமோ என்று சொல்லி அவள் நகைத்தாள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட தேவன் செய்ய போகிற காரியங்கள் அநேகருக்கு நகைப்பாக இருக்கலாம். இயேசு இந்த உலகத்திலே ஜீவித்த பொழுது அந்த ஜபாலை தன்னுடைய மகளை எழுப்ப போகும் பொழுது பிள்ளை மறிக்கவில்லை, நித்திரையாக இருக்குன்னு சொல்லும் பொழுது அங்கே உள்ளவங்களாம் நகைச்சாங்க, சிரிச்சாங்க. என்னப்பா இது, இப்படியெல்லாம் சொல்கிறீரே என்றெல்லாம் கேட்டாங்க. ஆனால் என்ன நடந்துச்சு? தேவன் அற்புதமான காரியங்களை செய்தார். இன்றைக்கு ஒருவேளை உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல நாட்கள் வரப்போகிறது, என் கண்ணீர் முடிய போகிறது, என் வியாதிகள் மாறப்போகிறது, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை செழிக்கப் போகிறது, நான் கர்த்தருக்குள் சமாதானத்தை பெறப்போகிறேன், என் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடைபெறப் போகிறது என்று நீ சொல்லும் பொழுது பலர் அதை பார்த்து எள்ளி நகையாடலாம். பலருக்கு அது வேடிக்கையாக இருக்கலாம். சொல்லிக்கிட்டே இருப்பா. அன்னைக்கு எப்படி நோவா பேழை உண்டு பண்ணுமோ மற்றவங்களுக்கெல்லாம் சிரிப்பு. என்னடா பொழப்ப விட்டுக்கிட்டு இப்படி பேழை பழம் கட்டுற? நாங்கள்லாம் விவசாயம் போட்டிருக்கோமா, நாங்கள் கோதுமை விளைஞ்சோமா, இல்லை நாங்கள் அந்த பயிரை போட்டோமா, அப்படி இப்படின்னு சொல்லி சோம்பேறிப்ப போயும் நான் அந்த பேழையை கட்டுறான் பாருலாம் திட்டிருப்பாங்க. ஆனால் கர்த்தர் சொன்னபடி செய்து முடித்தார். காணாததை விசுவாசித்த நோவா அற்புதத்தை பெற்றுக்கொண்டான். அந்த காலத்தில் அவன் மழையே பார்க்கல, ஆனால் மழை எப்படி இருக்குன்னே தெரியாது. ஆனால் ஆண்டவர் சொன்ன உடனே கண்ணை மூடிட்டு நம்புறாங்க. இன்னைக்கு நான் சொல்றேன், பிளைண்ட் ஃபெய்த்னு சொல்றாங்கல்ல, அதுதான் விசுவாசங்க. நம்பிக்கை என்பது ஒரு குறிப்பிட்ட காரியத்தின் கொடுத்த உறுதிமொழி மூலமாய் பெற்றுக்கொள்வது. விசுவாசம் என்பது என் ஆண்டவரால் எல்லாம் முடியும் என்று கண்மூடித்தனமாய் நம்புவது. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வாழ்க்கையை பார்த்து சொல்றாரு, காற்றையும் மழையும் பார்த்துட்டு இருக்காத, என்னால் உன்னை ஆசீர்வதிக்க முடியும். உன் பேங்க் பேலன்ஸை பார்த்துக்கிட்டு இருக்காத, உன் வேலையில் உள்ள பிரச்சனையை பார்த்துக்கிட்டு இருக்காத, என்னால் ஆசீர்வதிக்க முடியும்னு சொல்கிறாரு. இந்த காலையில் இதை நம்புவோமா? இந்த காலை வேளையில் இதை நம்புவோமா? என்னால் ஆண்டவரே உம்மால் முடியும், என் வியாதியை போக்க, என் கண்ணீரை துடைக்க, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்க, என் மேன்மைப்படுத்த முடியும்னு சொல்லுங்க. ஆண்டவராய் கர்த்தர் ஒரு வாழ்க்கை அளவில்லாமல் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். ஆமேன், ஆமேன்.